வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பழங்குடி சமூகத்தினரின் வளர்ச்சியும் நாட்டின் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று முக்கியமானவை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் 10வது முறையாக இன்று மீண்டும் பதவியேற்றுள்ளார். 2032ஆம் ஆண்டிற்குள் இந்தியா இதர செமிகண்டக்டர் உற்பத்தி நாடுகளுக்கு இணையாக மேம்படும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் கீழ் கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கும் பணிகள் 98% முடிந்துவிட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பழங்குடி சமூகத்தினரின் வளர்ச்சியும் நாட்டின் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று முக்கியமானவை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று சத்தீஸ்கர் மாநிலம் அம்பிகாபூரில் பழங்குடியினர் கௌரவ தின விழாவில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் வரலாற்றில் பழங்குடி சமூகத்தினரின் பங்களிப்புகள் மகத்தானவை என்றார். பழங்குடி கலாச்சாரமே நமது மரமாகவும் அடையாளமாகவும் திகழ்வதால் பழங்குடி கலாச்சாரத்தை பேணி பாதுகாப்பது அனைவரின் கடமை என்று அவர் குறிப்பிட்டார். பழங்குடி இனத்தைச் சேர்ந்த விடுதலைப் போராட்ட வீரர்கள் மற்றும் தலைவர்களின் குடும்பத்தினரை குடியரசுத் தலைவர் இவ்விழாவின் போது கௌரவித்தார். சத்தீஸ்கர் ஆளுநர் திரு ரமேன் டேக்கா, மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணுதேவ் சாய் உட்பட பலர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அகில இந்திய வானொலியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 128வது மனதின் குரல் நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் 1800117800 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். மைகவ் இணையதளம் அல்லது நரேந்திர மோடி ஆப் மூலமாகவும் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து அதன் மூலம் கிடைக்கப்பெறும் குறுஞ்செய்தியில் உள்ள இணைப்பை பயன்படுத்தியும் பிரதமருக்கான கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை பொதுமக்கள் தெரிவிக்கலாம் என்றும் இந்த வசதிகள் வரும் 28ஆம் தேதி வரை திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் 10வது முறையாக இன்று மீண்டும் பதவியேற்றுக் கொண்டார். இது குறித்து கூடுதல் விவரங்கள். பட்னாவில் உள்ள காந்தி மைதானத்தில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் பீகார் மாநில ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான் திரு நிதிஷ்குமாருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே.பி. நட்டா, திரு சிராக் பாஸ்வான் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டனர். பீகாரில் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் உட்பட 27 அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுள்ளனர். பிஜேபி சார்பில் திரு சாம்ராட் சௌத்ரி, திரு வி.கே. சின்ஹா, திரு மங்கள் பாண்டே, ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் திரு ஷ்ரவன்குமார், திருமதி லேஷி சிங் உள்ளிட்டவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். பீகாரில் மொத்தமுள்ள 243 தொகுதிகளுக்கு அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளில் வெற்றி பெற்றதும் குறிப்பிடத்தக்கது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று புதுடெல்லியில் சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் துறையினர் மற்றும் இத்துறை சார்ந்த நிபுணர்களை சந்தித்து பட்ஜெட்டிற்கு முந்தைய 9வது ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி மற்றும் சுற்றுலாத்துறை செயலர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மத்திய நிதியமைச்சர் நேற்று புதுடெல்லியில் வங்கி, நிதி சேவை, காப்பீடு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையினரை சந்தித்து பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனை மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. 56வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவாவில் இன்று மாலை தொடங்கியுள்ளது. தொடக்க விழாவின் ஒரு பகுதியாக பிரபல திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள், கலைக்குழுக்கள் மற்றும் மாநில அரசுகளின் பங்கேற்புடன் வண்ணமிகு அணிவகுப்பும் இடம்பெறுகிறது. முன்னதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் இன்று பனாஜியில் வேவ்ஸ் திரைப்பட பஜாரை தொடக்கி வைத்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜு, பிரபல நடிகர்கள் பாலகிருஷ்ணா, அனுபம் கேர் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். வரும் 28ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்திய சர்வதேச திரைப்பட விழாவில் 240க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. இவ்வாண்டு திரைப்பட விழாவில் ஜப்பானிய திரைப்படங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. அரசால் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் முடிவெடுக்க நீதிமன்றம் காலக்கெடு எதையும் விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதே சமயம் மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் ஆளுநர் தொடர்ந்து நிறுத்தி வைத்திருப்பதை அனுமதித்தால் கூட்டாட்சி நலன்களுக்கு எதிரானதாகவே அமையும் என்று தலைமை நீதிபதி திரு பி.ஆர். கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு இன்று கூறியது.
தமிழக ஆளுநர் திரு ஆர்.என். ரவி மாநில அரசின் 10 மசோதாக்கள் மீது முடிவெடுக்காமல் நிறுத்தி வைத்தது சட்ட விரோதம் என உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு கடந்த ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்து ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவரின் முடிவிற்கு காலக்கெடு விதித்த நிலையில் காலக்கெடு குறித்த அரசியல் சாசன விதிமுறைகளை தெளிவுபடுத்துமாறு குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திற்கு குறிப்பு அனுப்பியிருந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. செமி கண்டக்டர் சிப் உற்பத்தியில் இந்தியா இத்துறையில் ஏற்கனவே ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு இணையான நாடாக 2032ஆம் ஆண்டிற்குள் மேம்படும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று சிங்கப்பூரில் நவயுக பொருளாதாரம் பற்றிய ப்ளூம்பெர்க் பேரவை கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் தகவல்கள். தொழில்நுட்பங்கள் மிக வேகமாக வளர்ந்து வரும் இன்றைய காலகட்டத்தில் கடுமையான சட்டங்களால் புதுமையாக்க முயற்சிகளுக்கு ஊக்கம் குன்றிவிடக் கூடாது என்றும் டிஜிட்டல் ஆளுகை தொடர்பான இந்தியாவின் சட்டங்கள் இந்த அடிப்படையில்தான் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். டீப் ஃபேக் போன்ற புதிய தொழில்நுட்பங்களால் சமூகத்தில் நம்பிக்கையின் அளவு குறைந்து வரும் நிலையில் இத்தகைய தொழில்நுட்பங்கள் மூலமான உள்ளடக்கத்தை சமூக ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நவயுக பொருளாதாரம் பற்றிய ப்ளூம்பெர்க் பேரவையின் அடுத்த கூட்டம் அடுத்த ஆண்டு அக்டோபர் மாதம் இந்தியாவில் நடைபெற இருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஸ்திரமான கொள்கைகள், எளிமையாக்க பணிகள், வலுவான வளர்ச்சி, மிதமான பணவீக்கம் உள்ளிட்ட அனுகூலங்களை தொடர்ந்து வழங்குவதன் மூலம் உலக அளவிலான பொருளாதார சீர்திருத்தங்களின் முக்கிய உந்து சக்தியாக இந்தியா நீடிக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். 2024-25ஆம் ஆண்டில் இந்தியாவின் பாதுகாப்பு உற்பத்தி முன்னெப்போதும் இல்லாத உயர் அளவாக 1,54,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இதே காலகட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு ஏற்றுமதியும் 23,622 கோடி ரூபாயாக சாதனை அளவை எட்டியுள்ளது. மத்திய அரசு கடந்த 10 ஆண்டுகளில் கொள்கை மற்றும் நிதி ரீதியில் பாதுகாப்பு உற்பத்தி துறைக்கு தொடர்ச்சியான ஆதரவு அளித்து வருவதே இந்த வளர்ச்சிக்கு காரணம் என பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு உற்பத்தியை 2029ஆம் ஆண்டிற்குள் 3 லட்சம் கோடி ரூபாயாகவும் பாதுகாப்பு ஏற்றுமதியை 50,000 கோடி ரூபாயாகவும் உயர்த்தும் இலக்குடன் அரசு செயல்பட்டு வருவதாக அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. தமிழகம் உட்பட 9 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி உட்பட 9 யூனியன் பிரதேசங்களில் தற்போது நடைபெறும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் போது இதுவரை 50 கோடிக்கும் மேற்பட்ட கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது மொத்தம் வழங்கப்பட வேண்டிய படிவங்களின் எண்ணிக்கையில் சுமார் 98% ஆகும். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இம்மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறும். பீகாரில் 10வது முறையாக மீண்டும் முதலமைச்சர் பதவியை ஏற்றுள்ள திரு நிதிஷ்குமாருக்கு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். திரு நிதிஷ்குமாரின் தலைமை, தொலைநோக்கு பார்வை மற்றும் மக்கள் சேவைக்கான உறுதிப்பாட்டின் மீது பீகார் மக்கள் வைத்துள்ள அசையாத நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகவே இந்த அசாதாரண சாதனை அமைந்திருப்பதாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்தி தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் சாகர் கவச் என்னும் பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக கடலோர காவல்படை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் திரு கலைமானன் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் ஆய்வாளர்கள் கடற்கரை பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். தேங்காய்திட்டு துறைமுக பகுதி, வீராம்பட்டினம், பனித்திட்டு மற்றும் காலாப்பட்டு வரை உள்ள மீனவர் கிராமங்களிலும் முகத்துவார பகுதிகளிலும் படகு மூலம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த பாதுகாப்பு ஒத்திகையில் 500 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 22ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும் இது வரும் 24ஆம் தேதி வாக்கில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வரும் 26ஆம் தேதி வரை மிதமானது அல்லது கனமழை நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தென்காசி மாவட்டம் ஆயிக்குடியில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடி சமூகத்தினரின் வளர்ச்சியும் நாட்டின் வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று முக்கியமானவை என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக திரு நிதிஷ்குமார் 10வது முறையாக இன்று மீண்டும் பதவியேற்றுள்ளார்.
2032ஆம் ஆண்டிற்குள் இந்தியா இதர செமிகண்டக்டர் உற்பத்தி நாடுகளுக்கு இணையாக மேம்படும் என மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளின் கீழ் கணக்கெடுப்பு படிவங்களை வாக்காளர்களுக்கு வழங்கும் பணிகள் 98% முடிந்துவிட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.